இந்தியா தற்போது ஏதாவது ஒரு வழியில் மதம் மிக முக்கியமான அரசியல் பிம்பமாக மாறி வருகிறது. அது மதம் என்பது எல்லா நிலைகளிலும் கடைபிடிக்க வேண்டும் என்று வட இந்திய இந்துத்துவ அடிப்படை தேசியவாதம் கட்டமைக்கிறது. இந்தி இந்துக்களுக்கானது, உருது முஸ்லிம்களுக்கானது என்பது இந்த நாட்டுடைய ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கும் மிகப்பெரிய கேடு ஏற்படுத்தும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. ஏன் இந்த வழக்கு எங்கிருந்து வந்தது? அகோலா மாவட்டத்தில் மகாராஷ்டிராவில் பட்டூர் நகராட்சியில் ஒருவர் தன் கடைக்கு பெயர் வைக்கிற போது அவர் உருது மொழியில் எழுதியிருந்தார். பட்டூர் நகராட்சி சார்பில் பெயர் பலகை மராத்தியிலும் பின்னர் உருது மொழியிலும் எழுத வேண்டும் என்று தெரிவித்தார்கள். முன்னாள் கவுன்சிலர் வர்ஷாட்டி மகாராஷ்டிராவில் மராத்தி தான் அரசு அலுவல் மொழி என்பது தவறு என்று தெரிவித்தார். இதனையடுத்து கடையினுடைய உரிமையாளர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். உருது மொழியில் பெயர் பலகை வைப்பதில் என்ன தவறு என்று அந்த கேள்வியை எழுப்பிய போது இந்த வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சுதான்சு தூலியா, வினோத் சந்திரன் தீர்ப்பளித்தது. என்ன தீர்ப்பளித்திருக்கிறது என்பது பார்ப்போம். உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது: மொழி என்பது மதம் இல்லை. மொழி மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதில்லை. மொழி என்பது ஒரு சமூகத்தை, பிராந்தியத்தை, மக்களை சார்ந்தது, மதத்தை அல்ல. மொழி என்பது கலாச்சாரம், ஒரு சமூகத்தின் நாகரிகம், வளர்ச்சி, முதிர்ச்சி ஆகியவற்றை அளவிடும் கருவியாக மொழி பார்க்கப்படுகிறது. அதனால் உருது மொழி வடக்கு மத்திய இந்திய கலாச்சாரத்தின் கலவையாக இருக்கிறது. உருது என்பது வேற்று மொழி அல்ல. இந்தியாவில் பிறந்த, இந்தியாவில் வளர்ந்த மொழி. சிறப்பான பரிணாமத்தை அடைந்து பல்வேறு புகழ்பெற்ற கவிஞர்கள் உருது மொழியில் கவிதைகள் எழுதியுள்ளார்கள். உருது என்பது இந்தியாவில் இல்லாத மொழி, தொடர்பில்லாத மொழி என்று தவறாக நாங்கள் நினைக்க வேண்டாம். இதனால்தான் நாம் உருது மொழியால் அச்சப்படுகிறோம். மராத்தி, இந்தி மொழி போல் இந்திய ஆரிய மொழிதான் உருது. இந்தி மற்றும் உருது மொழி அடிப்படையில் ஒன்றுதான். நாங்கள் உருது மொழியை விமர்சிக்கும் அதே நேரத்தில் இந்தி மொழியையும் விமர்சிப்போம். உருது என்பது பெர்சி மற்றும் உருது கலந்த நாஸ்டாலிக். இந்தி என்பது தேவநாகரி. ஆனால் எழுத்துக்கள் மொழியை கொண்டிருக்காது. மொழிகளை வேறுபடுத்தி காட்டுவது அவற்றின் தொடரியல், இலக்கணம் மற்றும் ஒளியல் ஆகும். உருது மற்றும் இந்தி இந்த எல்லாவற்றிலும் பரந்த ஒற்றுமைகளை கொண்டுள்ளன. இந்தி மேலும் சமஸ்கிருத மயமாக்கப்பட்டது மற்றும் உருது மேலும் பாரசீக மயமாக்கப்பட்டது. ஆங்கிலேயர்கள் ஆண்டபோது மதத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில் பிரித்தாளுமை செய்தார்கள் என்று உச்சநீதிமன்றம் கூறுகிறது. அதனால்தான் இந்தி இப்போது இந்துக்களின் மொழியாகவும் உருது முஸ்லிம்களின் மொழியாகவும் புரிந்து கொள்ளப்பட்டது. இது முற்றிலுமான யதார்த்தத்திலிருந்து, வேற்றுமையிலும் ஒற்றுமையிலிருந்து, உலகளாவிய பிரதர்ஹுட், சகோதரத்துவத்தில் இருந்தும் நம்மை பிரிப்பது ரொம்ப பரிதாபமாகும் என உச்சநீதிமன்றம் தற்போது கூறியிருக்கிறது. சாமானிய மனிதர் பேசும் இந்தி வார்த்தையில் உருது சொற்கள் கலந்துள்ளன. இந்தி என்ற வார்த்தையில் பெர்ஷியன் ஹிந்தவி என்ற வார்த்தையில் இருந்து பிறந்ததுதான் பிரிந்தது. உருது மொழி பல்வேறு இந்திய மொழிகளிலிருந்து சொற்களை வாங்கி தன்னை செழுமைப்படுத்தியது. சமஸ்கிருதத்திலிருந்து வார்த்தைகளை கொண்டுள்ளது. உருது மொழி பல்வேறு மாநிலங்களில், யூனியன் பிரதேசங்களில் இரண்டாவது மொழியாக இருக்கிறது. இது ஆந்திர பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், தெலுங்கானா, ஊபி, மேற்கு வங்கம் ஆகியவற்றில் உருது அரசு அலுவல் மொழியாக இருக்கிறது. யூனியன் பிரதேசங்களான டெல்லி, ஜம்மு காஷ்மீரிலும் உருது பேசப்படுகிறது. நம்முடைய பன்முகத்தன்மையை, வேற்றுமையிலும் ஒற்றுமை, மொழி ஒற்றுமையை மதிக்க வேண்டும். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி 270 தாய்மொழிகள் இந்தியாவில் பேசப்படுகின்றன. எனவே இந்தியாவில் உள்ள தாய்மொழிகளின் உண்மையான எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் இருக்கும் என்று சொல்வது தவறாகாது. இந்தியாவில் மகத்தான மொழியியல், பன்முகத்தன்மை இதுதான். ஆகவே இந்த தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் இவ்வாறு தெரிவித்திருக்கிறது: இந்திய மொழிகள் என்று சொன்னால் அவற்றில் மிக முக்கியமாக அடிப்படை தலையியல் மொழியாக இருப்பது தமிழ் மட்டும்தான். அது உலக அளவிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உருது மொழி பாரசீகம், பெர்ஷியன், ஈரானியன் மொழிகளிலிருந்து, அது அரபுரிலிருந்தும் கடன் வாங்கப்பட்ட ஒரு தனி மொழி. ஆகவேதான் இந்திய ஆரியர்கள்
அதாவது நாட்டிற்கு வெளியே வந்து இந்தியாவை தற்போது தனது கைகளில் கலாச்சாரத்தை மாற்ற துடிக்கும் இவர்கள் பலவேறு நிலைகளில் தங்களுக்கான ஹிந்தி மொழியை தமது அடையாளமாகவும் சமஸ்கிருதத்தை வேரூண்டி இந்த நாட்டின் மொழியாகவும் மாற்ற நினைப்பதை உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. சமஸ்கிருதம் எப்படி வேறு ஒரு மொழியோ அதை போன்று ஹிந்தி, உருது இவைகள் அனைத்தும் ஆரிய கலப்பினங்கள் தான். ஆனால் இந்த நாட்டிற்கு உண்மையான தமிழ்மொழி குறித்து உச்சநீதிமன்றம் பல கருத்துக்களை அதை தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் உருது மொழி அந்நிய மொழி அல்ல என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏதாவது ஒரு வழியில் மொழி அடிப்படையிலும், மதத்தின் அடிப்படையிலும், கலாச்சாரத்தின் அடிப்படையிலும், பண்பாடு அடிப்படையிலும், பேரடிப்படையிலும் நாட்டை பிரிப்பதற்கு எத்தனிக்கும் பல பிரிவினைவாத கும்பல்கள் பலரை பிரிவினைவாதிகள் என்று மொழியின் மூலமாக அவர்கள் பிரித்தாண்டு மக்களை தூண்ட நினைக்கின்ற போது உச்சநீதிமன்றத்தினுடைய இதுபோன்ற வழிகாட்டுதல்கள் நாட்டின் பன்முகத்தன்மையை காக்கும் என்பது ஒரு புரிதலாக இருந்தாலும் இந்த சர்ச்சை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. எம் தொலைக்காட்சியின் செய்தி பிரிவிலிருந்து.